சிந்துவும் நம்பிக்கையின் மந்திரமும். ஒரு காலத்தில் இந்தியாவின் சுந்தர்பூர் என்ற சிறிய கிராமத்தில் குழந்தைகள் தங்கள் வருடாந்திர பள்ளி விழாவுக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஏதோ ஒன்று குறைந்தது. சிறுவன் சிந்து உற்சாகமாக சொன்னான், நம்மிடம் நடனங்கள், நாடகங்கள், இனிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் நம்மை வழிநடத்த யாரும் இல்லை, நம்மை ஊக்குவிக்க யாரும் இல்லை. அவனது தோழி மீனா கூறினாள், நாம் நம்மை நம்புவதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவரை அழைத்தால் எப்படி இருக்கும்? ஆசிரியர் மாஸ்டர்ஜி புன்னகையுடன் சொன்னார், அடடா, ஒரு ஊக்கமூட்டும் பேச்சாளர், மனதிலிருந்து பேசக்கூடிய, நமக்கு வலிமை அளிக்கக்கூடிய ஒருவரை. குழந்தைகள் பலரை சந்தித்தனர். கடைக்காரர் லாலாஜி பொருட்களை எவ்வாறு விற்கலாம் என்பதை பற்றி பேசினார். பயனுள்ளதாக இருக்கிறது, ஆனால் மிகுந்த ஊக்கமூட்டுவதாக இல்லை என்றாள் மீனா. கிராமக் கதையாளர் காக்கா பழைய கதைகளை சொன்னார். நல்லது, ஆனால் நம்மை மாற்றும் ஒன்றை வேண்டும் என்றான் சிந்து. இறுதியாக தனது மந்திர கதைகளுக்கு பிரபலமான புத்திசாலியான பாட்டி சரஸ்வதி பேச சம்மதித்தார். என்னிடம் பெரிய வார்த்தைகள் இல்லை என்றார் அவர், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியும். பள்ளி நாளில் பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு நாற்காலியில் பாட்டி சரஸ்வதி அமர்ந்திருந்தார். எல்லா குழந்தைகளும் அவரை சுற்றி கூடினர். அவர் தொடங்கினார், பல ஆண்டுகளுக்கு முன் சக்தி வாய்ந்த நதிகளும் சிறிய துளி நீராகத்தான் இருந்தன. ஆனால் அவை ஒன்றாக ஓடி சமுத்திரத்தை அடைய முடியும் என்று நம்பின. அவற்றைப் போலவே நீங்களும் நம்பினால் எதையும் சாதிக்க முடியும். பின்னர் அவர் குழந்தைகளிடம் கூறினார், நான் திறமைசாலி, நான் புத்திசாலி, நான் எதையும் செய்ய முடியும் என்று. குழந்தைகள் ஒரே குரலில் முழங்கின. மிகவும் வெட்கம் கொண்ட கோலுவும் தன் கையை உயர்த்தி தன்னம்பிக்கையுடன் முழங்கினான். ஏதோ ஒரு மந்திரம் நடந்தது. குழந்தைகள் புதிய யோசனைகளுடன் நாடகங்களை திட்டமிட்டனர், அலங்காரங்களில் ஒருவருக்கொருவர் உதவினர், வாதமின்றி பிரச்சினைகளை தீர்த்தனர். சிந்து கிசுகிசுத்தான், பாட்டியின் வார்த்தைகள் நமக்கு சக்தி தந்தது போல இருக்கிறது என்றாள் மீனா. தலையசைத்தாள், ஏனென்றால் அவை நம்மை நம்ப வைக்க செய்தன. அந்த நாளிலிருந்து சுந்தர்பூரின் குழந்தைகள் பாட்டி சரஸ்வதியின் பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. மிகச்சிறந்த பேச்சாளர் மிகுந்த சத்தமாகவோ புத்திசாலியாகவோ இருப்பது அவசியமில்லை. அது உங்கள் உள்ளே இருக்கும் மந்திரத்தை காண உதவுபவர்தான். கற்பனைக்கதை. நீ உன்னை நம்பு, அப்போது நீ எதையும் சாதிக்க முடியும்.